நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி ஏற்படுவதற்கான முன்னோட்ட தேர்தல்தான் தற்போதைய நாடாளுமன்ற தேர்தல் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரை ஆதரித்து அவர் சிவகாசி பகுதியில் மத்திய சேனை, தாளைப்பட்டி, தச்சங்குடி, ரெங்கபாளையம், மங்களம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பரப்புரையில் பேசிய ராஜேந்திர பாலாஜி 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வருவதற்கு முன்னோட்டமான தேர்தல்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்று கூறினார். எம்ஜிஆர், ஜெயலலிதாவை போன்று ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்த விஜயகாந்த் மகன்தான் விஜய பிரபாகர் என்றும் தெரிவித்தார். அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தால் மக்களுக்கு தேவையான உதவிகளையும் வசதிகளையும் செய்து கொடுப்பார் என்று ராஜேந்திர பாலாஜி கூறினார். அதிமுக ஆட்சி 2024 வருவதற்கு முன்னோட்டமான தேர்தல் இந்த தேர்தல். வெங்கபாலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள், தாய்மார்கள் அத்தனை பேர்களையும் கரகூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு நல்லவர் ஒருவர் வெற்றி பெற்று செல்ல வேண்டும். நம்மளை பற்றி சிந்திக்கின்றனர், நம்மோடு நட்போடு இருக்கக்கூடியவர், ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற எண்ணம் படைத்தவர் நம்முடைய வேட்பாளர் விஜய பிரபாகர் அவர்கள். ஏனென்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போன்று, புரட்சித் தலைவர் அம்மாவை போன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்தவர். அவருடைய மூத்த மகன் தான் அருமை தம்பி விஜய பிரபாகர். அவருக்கு நீங்கள் அதிமுக ஆதரவற்ற தேமுதிகவுடைய வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகர் அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். இந்த பகுதிக்கு, ரெங்கவாடி பகுதிக்கு, கோலமண்டி பகுதிக்கு, இங்க இருக்கின்ற பகுதிகளுக்கெல்லாம், கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள் அத்தனை பணிகளையும் கேட்கின்ற பணிகளை செய்து கொடுப்போம் என்ற உறுதியை சொல்லி மறந்துவிடாதீர்கள். வருகின்ற தேர்தல் அதிமுக ஆட்சிக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய தேர்தல்.